மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கல்கத்தா போயிட்டு கல்கத்தாலேருந்து புவனேஸ்வர் வந்த வீடியோ போடுறோன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே போயிட்டு திரும்ப சென்னை வந்தோட 2 வீடியோ பிரித்து போகலான்னு இருக்கேன். இப்போ நம்ம சென்னையிலேருந்து கல்கத்தா போனது எவ்வளோ நிற்கிது டிரைவர் படியெல்லாம் போக, திரும்ப கல்கத்தாலேருந்து புவனேஸ்வர் வந்தோம், அங்கேருந்து எவ்வளோ நிற்கிது டிரைவர் படியெல்லாம் போக, அதாவது வைசாக் வந்து எம்டி வந்தோம், புவனேஸ்வர் இறக்கிட்டு புவனேஸ்வர்லேருந்து வைசாக் எம்டி வந்தோம், அது எவ்வளோ நிற்கிது அப்படின்ற அமௌண்ட்டு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தோம் வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்லோட் பண்ணுற பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிரைவராக இல்லை அப்படின்னா உங்கள் தெரிஞ்ச டிரைவருக்கு ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக கல்கத்தா வரவங்க இதை பார்த்துட்டு வாங்க. நான் அந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்கத்தா போனது. வண்டிக்கு வாடகை பார்த்தீங்கன்னா 62,000 ரூபா. இது என்ன செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்கிங் நிப்பாட்டியிருந்தாங்க இறக்காடுறதுல, அந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்ட்டு ஆச்சு அந்த பார்க்கிங் செலவு. இது அது போக பார்த்தீங்கன்னா டீசலு, நான் மொத்தமாக டீசலுக்கு எவ்வளோடா போட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா, இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 23,499 ரூபா வரும். அதான் பார்த்தீங்கன்னா 23,500 ரூபா. டோல் பார்த்தீங்கன்னா 5,000 வந்திருக்கும் கம்பல்சரி வண்டிக்கு. அது பார்த்தா குறைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் படி, அது இதில் வந்து நம்ம டிரைவர் படி 15% கணக்கு பண்ணால் 9,300 ரூபா டிரைவருக்கு. போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸு ரவுடி மாமன்னு சொல்லி அங்கே இருக்குது போகிற வழியில், அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 300 ரூபா கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி இந்த லோடு ஏற்றிடுவோம் பார்த்தீங்களா, அந்த புரோக்கருக்கு வந்து கமிஷன் வந்து 2,800 ரூபா, எல்லாருக்கு வந்து ஒரு 100 ரூபா. இதெல்லாம் இவ்வளோ செலவு போக எவ்வளோடா இருப்பு நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,700 ரூபா இருப்பு நிற்கும். போனால் திரும்ப நம்ம அங்கேருந்து வந்தது பார்ப்போமா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்தது. அங்கேருந்து வந்த வாடகை பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா புவனேஸ்வருக்கு. 19,000 பார்த்தீங்கன்னா போலீஸ் செலவு வரும்போது பார்த்தீங்கன்னா 200 ஆச்சு. இது என்னடா 390 அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டா பார்க்கிங் இருக்குல்ல, அந்த பார்க்கிங் வந்து நான் பார்க் பண்ணியிருந்தேன், அதுக்கு 390 ரூபா. கமிஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 800 ரூபா போயிடும் கமிஷனு. இது 700 ரூபா கமிஷனு, 100 ரூபா எல்லாரும் பில்லு போடுறவங்களுக்கு. இது டீசல் பார்த்தீங்கன்னா வரும்போது நான் வைசாக் வந்தோட சேர்த்து 10,000 டீசல் அடித்தேன். டோல் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா. டிரைவர் படி பார்த்தீங்கன்னா 2,850 ரூபா 19,000க்கு. இருப்பு பார்த்தீங்கன்னா 2,150 ரூபா நிற்கும் வண்டி ஓனருக்கு. அங்கேருந்து புவனேஸ்வர் வந்தது. வணக்கம் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா திரும்ப அடுத்த வீடியோ போடலாமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம புவனேஸ்வர்லேருந்து வைசாக் வந்திருப்போம், வைசாக்லேருந்து கோயம்புத்தூர் போனோம், திரும்ப கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்த வீடியோ போடலாமா வேணாமன்றது உங்கள் ஆதரவை பொறுத்து நான் போடலான் இருக்கேன். வணக்கம், பார்ப்போம் நண்பர்களே.